நம்மளுடைய பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 1 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் 350 மில்லியன் ஒளியாண்டுகள் அகலமுடைய ஒரு பிரம்மாண்டமான வெற்றிடம் இருக்கிறத சயின்டிஸ்ட் 1981 கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு அவங்க வச்ச பேர் வாய்ட். இதை போட்டிஸ் வாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போட்டிஸ் வாய்டில் அப்படி என்னதான் இருக்குது, இது எப்படி உருவாகுச்சு, இதில் ஒரு சில கேலக்சிஸ் இருக்கிறதையும் நம்புகிறாங்க. பட் அது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். இந்த ஒரு பதிவில் நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது எங்கே இருக்குது, அது எப்படி உருவாயிருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு மில்கிவே கேலக்சியும் இந்த ஒரு பிரம்மாண்டமான வெற்றிடம் மாதிரியான ஒரு வெற்றிடத்தில் தான் வாழுது அப்படின்றத நம்புகிறாங்க. நம்ம விரிவாகவே பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான விண்வெளி சார்ந்த பதிவுகளுக்கும் நம்மளுடைய ஓன் எர்த் பற்றின பல இன்ஃபோஸ் தொடர்ந்து வரதுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் Zenith of Science. வாய்ட், அதாவது இதை ஒரு வெற்றிடம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். போட்டிஸ் வாய்டு அப்படின்றதுக்கான காரணம், இந்த வாய்டு அப்படின்றது போட்டிஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷனில் இருக்கிறதுனால இதுக்கு நம்ம போட்டிஸ் வாய்டு அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இதுக்கு இன்னொரு பேர் தி கிரேட் நத்திங். அதாவது இது அப்படியே தமிழில் சொல்லணும்னா பெருசாக அவ்வளவா ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதோடைய பிரம்மாண்டம் அப்படின்றது 350 மில்லியன் ஒளியாண்டுகளாக இருந்தாலுமே இதில் ஒன்றுமே இல்லைன்றதான் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். பட் அது முன்னாடி அடுத்தடுத்த காலகட்டத்தில் இதில் கேலக்சிஸ் இருக்கலாம் அப்படின்றதையும் ஒரு சில நட்சத்திரங்கள் கூட இதில் இருக்கலாம் அப்படின்றதையும் நம்பினாங்க. அது கண்டுபிடிச்சாங்க. இந்த ஒரு வாய்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெரிக்கல் ரீஜியனில் இருக்கலாம், ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கலாம் அப்படின்றத பல பேர் நம்பினாங்க. 1950க்கு அப்புறம் நம்மளுடைய யூனிவர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்பீடாக எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக பல விஞ்ஞானிகள் முன்னாடி வந்தாங்க. காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு இமேஜ் எடுத்து அதை ரெஃபரன்ஸ் எடுத்து ஒருத்தர் இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான வெற்றிடம் இருக்குது, இந்த இடத்துல ஸ்பீட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் டார்க் மேட்டராக இருக்கலாம் அப்படின்றத சொன்னார். அவர் தான் ராபர்ட் கிருஷ்ணர் அப்படின்றவர். இவர் தான் இந்த ஒரு மிக பிரம்மாண்டமான வாய்டை முதல் முறையாக டிஸ்கவர் பண்ணார். இதோடைய அகலம் அப்படின்றது கிட்டத்தட்ட 330 மில்லியன் ஒளியாண்டுகள்லேருந்து 350 மில்லியன் ஒளியாண்டுகள் இருக்கலாம் அப்படின்னும், நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு நவுன் யூனிவர்ஸில் கிட்டத்தட்ட 0.27% இந்த ஒரு வாய்ட் ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது நம்மள்ட்ட இருந்து கிட்டத்தட்ட 700 மில்லியன் ஒளியாண்டுகள்லேருந்து 1 பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. பட் ஆரம்ப கட்டத்தில் இதோடைய தூரம் அப்படின்றது 700 மில்லியன் ஒளியாண்டுகளில் இருந்தாலுமே அடுத்தடுத்த காலகட்டத்தில் நம்ம அடுத்தடுத்த ரிசர்ச் பண்ணும்போது இது நம்மள்ட்ட இருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். மேபி நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம டெக்னாலஜிஸை இம்ப்ரூவ் பண்ணும்போது இதை பற்றின அதிகமான டீட்டெயில்ஸ், அக்யூரேட்டான டிஸ்டன்ஸ் தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் இது ஒரு வாய்ட் அப்படின்றனால இது வெற்றிடமாக தான் இருக்கும், கண்டிப்பாக இதில் ஒன்றுமே இருக்காது அப்படின்றத நம்பினாங்க. ஆனால் 1987 ஜே மூடி, ராபர்ட் பி கிருஷ்ணர் அப்படின்ற பல கொலீஜஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதில் 8 கேலக்சியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு. இந்த வாய்ட் அப்படின்றது வெற்றிடமாக தான் இருக்கணும், இதில் எப்படி இந்த கேலக்சி உண்டாச்சு அப்படின்றத அவங்க இப்போ வரைக்கும் சரியான ஆன்சராக சொல்லலை. அடுத்தடுத்து வந்த பல விஞ்ஞானிகள் அதில் எக்கச்சக்கமான கேலக்சிஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. உதாரணத்துக்கு 1987 3 கேலக்சியாக அந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் 1989 15 கேலக்சியும் 1997 60 கேலக்சியுமே அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக இதோடைய ஆரிஜின், அதாவது இதோடைய ஆரம்ப பகுதி. பொதுவாக இந்த மாதிரியான வாய்ட் அப்படின்றது நம்மளுடைய யூனிவர்ஸ் முழுக்க பரவி இருக்கு அப்படின்றத பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. பட் இந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாய்டு எப்படி உருவாகியிருக்கும் அப்படின்ற கேள்விக்கான பதிலை ஒரு சில பேர் தியரியாக சொல்கிறாங்க. அதாவது பல பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வாய்ட்ஸ் பக்கத்தில் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வாய்டுக்கும் இன்னொரு வாய்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிணைப்பு அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கலாம். அதாவது நம்ம எப்படி ஒரு கேலக்சியை இன்னொரு கேலக்சியை ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கேலக்சியாக உருவாகுது, ஒரு பிளாக் ஹோலோ இன்னொரு பிளாக் ஹோலோ ஒன்று சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான பிளாக் ஹோல் ஆகுது அப்படின்றோம்ல, இதே மாதிரி 2 வெவ்வேறு வாய்ட்ஸ் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரியான பிரம்மாண்டமான ஒரு வாய்டை உருவாக்கியிருக்கலாம் அப்படின்றத நம்புகிறாங்க. ஒரு சிலருடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னென்னா, இந்த ஒரு பிரம்மாண்டமான போட்டிஸ் வாய்டு அப்படின்றது 2 வெவ்வேறு வாய்ட்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு வாய்டாக ஆயிருக்கலாம், அல்லது பல லட்சக்கணக்கான வாய்ட்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த பிரம்மாண்டமான வாய்ட்ஸாக மாறி இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சீஸ் துண்டோ அல்லது ஒரு பிரெட்டோ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஓட்டையாக இருக்கும். ஒரு ஓட்டைக்கும் இன்னொரு ஓட்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் அப்படின்றது
ஒரு சின்ன பகுதியாக தான் இருக்கும். அந்த பகுதியை நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 துளை அப்படின்றது ஒரே துளையாக ஒரு பிரம்மாண்டமான துளையாக மாறும். அதாவது பெருசாக மாறும் முன்னதோட கம்பேர் பண்ணும்போது. இதே மாதிரி தான் இந்த ஒரு வாய்டுமே உருவாகியிருக்கும். இது வெவ்வேறு பபிளாக இருந்திருக்கும். அந்த பபிளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிணைப்பு அந்த பிரிட்ஜ் அப்படின்றது கட்டானனால இந்த மாதிரியான பிரம்மாண்டமான வாய்டு உருவாயிருக்கலாம் அப்படின்றத நம்புகிறாங்க. முதல்ல இதை கண்டுபிடிச்சவனே இந்த வாய்டை வந்து கண்டிப்பாக இது வாய்டு தான் அப்படின்றத அவங்க கன்ஃபார்மாக சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் வந்திருக்கு. அதாவது நம்ம நெபுலா அப்படின்றதுல ஒரு நெபுலா இருக்குது. அதை நம்ம டார்க் நெபுலா அப்படின்னு சொல்லலாம். அந்த டார்க் நெபுலா எப்படின்னா வெளிச்சத்தை உள்வாங்காது, உள்ளே இருக்கக்கூடிய வெளிச்சத்தை வெளியேற்றாது, அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது, எதுவுமே பண்ணாது, அது இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கும். ஸோ மேபி இது ஒரு டார்க் நெபுலாவாக இருக்கலாம் அப்படின்றத ஆரம்ப கட்டத்தில் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை Boötes 68 அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டார்க் நெபுலாவாக இருக்கலாம் அப்படின்றத ஆரம்பத்தில் இவங்க நம்பினாங்க. பட் அது போக போக தான் தெரிஞ்சது இது நெபுலா கிடையாது, இது ஒரு வாய்ட். இப்போ வரைக்கும் இந்த ஒரு பிரம்மாண்டமான வாய்டில் எந்த விதமான கேஸஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இதில் மேஸ், இதில் ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத கன்ஃபார்மாக யாராலையுமே சொல்ல முடியல. இந்த ஒரு பிரம்மாண்டமான வாய்ட் செயல்படுறதுக்கு ஒரு முதன்மையான காரணம் டார்க் மேட்டராக இருக்கலாம் அப்படின்றத நம்புகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டுமே அதோடைய ஸ்பீட் அப்படின்றது கம்மியாகுதுன்றதை வச்சு தான் இந்த ஒரு வாய்டை சயின்டிஸ்ட் 1980களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இந்த ஸ்பீடு குறையிறதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பாக இந்த இன்ஃப்ளக்ஷன் தியரி மூலியமாக நம்மளுடைய யூனிவர்ஸ் முழுக்க ஈவனான ஸ்பீடில் தான் எக்ஸ்பேண்ட் ஆகணும். இதுதான் யூனிவர்சல் ரூல். பட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இது ஸ்பீடு கம்மியாக இருக்குன்னா அந்த ஸ்பீடை எதிர்நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா இந்த டார்க் மேட்டராக இருக்கலாம், அல்லது டார்க் மேட்டர் மாதிரியான வேறு விதமான எனர்ஜியாக இருக்கலாம் அப்படின்றத நம்புகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மில்கிவே கேலக்சியுமே இந்த மாதிரியான ஒரு வாய்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்றத ஒரு சில பேர் நம்புகிறாங்க. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு கேலக்ஸி அப்படின்றது இந்த லோக்கல் குரூப், அதுக்கப்புறம் கிளஸ்டர், லேனியாக்க கிளஸ்டர், விர்கோ கேலக்ஸி கிளஸ்டர் அப்படின்றதுலாம் இருக்குது. இந்த வரிசையில் நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு மில்கிவே கேலக்சியுமே இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான வாய்டில் இருக்கிறத நம்புகிறாங்க. அதாவது நம்ம இருக்கக்கூடிய மில்கிவே கேலக்சி லோக்கல் குரூப், அதுக்கப்புறம் விர்கோ கேலக்ஸி கிளஸ்டர், லேனியாக்க கேலக்ஸி கிளஸ்டர் அப்படின்னு அடுத்தடுத்த கிளஸ்டரில் இருக்குது. ஸோ இந்த கேலக்ஸி கிளஸ்டரோட இந்த லேனியாக்க கிளஸ்டரோட எண்டில் நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த லேனியாக்க கிளஸ்டருக்கு அடுத்த பகுதி தான் ஒரு பிரம்மாண்டமான வாய்ட் அப்படின்றத நம்புகிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த பிரம்மாண்டமான வாய்டில் நம்ம இருக்கோம். மேபி அந்த வாய்ட்டில் நம்ம போனோம்னா நம்ம வெற்றிடத்தில் நம்ம தனியாக இருப்போம். ஸோ இதே மாதிரி தான் அந்த ஒரு Boötes Voidல 16 கேலக்சியிலேருந்து 60 கேலக்சிக்கு மேற்பட்ட கேலக்சிஸ் இருக்குது. அதுவும் அந்த ஒரு கேலக்சியில் மேபி உயிரினங்கள் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு உயிரினங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரியான ஒரு வாய்டில் இருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு தெரியாது. நமக்கே தெரியல நம்ம வாய்டில் தான் இருக்கோம் அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக தெரியல. வீடியோவில் தான் இதை பற்றின கருத்து ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் ஐ கார்டை செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கான லிங்க் இருக்கும். தென் என் கார்ட்லேயுமே இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you to next video. Bye. மரம் வளர்ப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.